வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்தாச்சு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பக்ரீதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கடைசியாக போட்டது. அதுக்கப்புறம் விசேஷமான இதுகள் இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே போடுவோம் அப்படிங்கிறக்காக அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ பெருசாக இருக்குமா அப்படின்னு தெரியல, பட் உங்களுக்கான தகவல்கள் நிறைய இருக்கும், பார்ப்போம். அல்சாஜி ஃபார்மோட போர்டு, நேம் போர்டு ரொம்ப நாளாக உள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி அதை வெளியே எடுத்து மாட்டி வச்சுருக்கு. சரிங்களா, ஆன்டிக் பீஸ் 2 வச்சுருந்தோமே, எங்கே நிற்கிறாங்க, வெளியே மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பார்த்துருவோம். பண்ணையோட வரவா பண்ணையில் ஸ்டாப் பண்ணி ப்ரீட் பண்ணுறதுக்காக மாஷா அல்லாஹ் அருமையான 2 கொடியாடு வாங்கியிருக்கிறேன். 6 பல் போட்டிருக்கு. வண்டியில் வச்சா 4 அடி உயரத்துக்கு அதோட உயரம் இருக்குது. சரிங்களா, நிமிந்து நின்னா. ஆமாம், சிலருக்கு சந்தேகமாக இருக்கலாம் அது எப்படி 4 அடி இருக்குன்னு. அப்படி சந்தேகப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, 4 அடி அதை தொட்டு நிற்கிற ஃபோட்டோ அனுப்புகிறேன் வண்டியில். அப்புறம் கொடியாட்டு குட்டி நிற்கி, ஒரு 6 குட்டி நிற்கி. சரியான சேட்டை. 2 கெடா 4 பொட்டைக்குட்டிகள் நிற்கி. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல்லாமே நல்ல உயரம் இருக்கும். அப்புறம் பண்ணைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பண்ணையோட பிள்ளை குதிரை பார்த்துருமா, சஃபா அண்ட் மர்வா. மாஷா அல்லாஹ், சஃபா மர்வா நல்ல ரிசல்ட் வந்துட்டாப்புல. இன்ஷால்லா அடுத்து சஃபாவை மேட்டிங் போடுற மாதிரி பிளான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த குட்டிக்கு தயாராகணும். ஏன்னா நம்ம குட்டி பிறந்த 100 நாள் மேலாச்சு. கரெக்டாக தொண்டா 100 நாள் ஆயிடுச்சு. ஸோ 100 நாள் அது தாய்ப்பால் குடிக்க போதுமானது. அடுத்த மேட்டிங் டக்குன்னு போட்டு அடுத்த குட்டிக்கான ப்ராசஸை ரெடி பண்ணணும். அப்புறம் கொங்கு, இது வந்து நம்ம அமீன்காடு கொங்கு, பல்படாதது இதெல்லாம் நல்ல சண்டையில் இருக்குது. சூப்பர் சண்டை இதெல்லாம். ஆமாம், இவன் ஒரு கொம்பு பிடுங்குற தரம், கண்கருப்பு வாய்க்கருப்பு, உடம்பு 2 புள்ளி. சரிங்களா, இவன் ஒரு அள்ளி தெரிச்ச மரம், இவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்புறம் இவன் ஒரு சூப்பர் கண்கருப்பு. நம்ம ஈரோடு ஷரண் ப்ரோக்கு தான் இவனை முடித்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையாக அவள் சிவத்தில் முட்டி மூத்த கொம்பை ஒடிச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம குறும்பை மாஷா அல்லாஹ் நல்ல அழகானவன், நல்ல சூப்பர் அழகு, சூப்பர் லட்சணம். வேலூருக்கு முடிச்சிட்டோம். ஆமாம், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன ஆடுகளோட வரத்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தரத்து கடாக்கள் கிடைக்கும்போது அதுங்களே நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ அதனால் பண்ணையை கம்ப்ளீட்டாக தூக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா, ஆட்டுக்குட்டி சவுண்டு எங்கே நிற்க. அப்புறம் பெரிய கடாக்கள் பார்த்துருமா, பெரிய கடாக்கள் சுத்த கருப்பில் ஒரு குறும்பு இருக்கான். சண்டைக்கும் ஆவான், சண்டை வீடியோவோட இருக்கான். வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல குறும்பை, பெரிய குறும்பை. அப்புறம் சண்டைகளின் சாம்பியன், நல்ல முறையில் சண்டை செஞ்சு நம்மகிட்ட வந்திருக்காப்புல சவளமரம், ஹிட்லர் சவளமரம். மாஷா அல்லாஹ் சூப்பர் கடா, நல்லா சண்டை செஞ்சவன். சண்டை வீடியோவோட தான் இருக்கான். சண்டைக்குன்னு எடுக்கலை, பக்ரீத் சேல்ஸுக்குன்னு எடுத்திருக்கோம். நல்ல பொருள், நல்ல சைஸில் இருக்கான். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி உள்ள ஷெட்டு கம்ப்ளீட்டாக அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே தீ வைக்கணும்னு சொல்லி மட்டையெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இது பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மண்ணில்ங்கும்போது அடுத்தடுத்த இதுகளோட இது இருக்கக்கூடாதுங்கனால கம்ப்ளீட்டாக ஒரு தீ வச்சு அந்த இடங்களை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இன்னும் பண்ணையில் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம், வச்சுருக்கோம், எல்லாம் இருக்குது. வளர்ப்பு குட்டிகள் வந்து ரொம்ப கிராக்கியில் இருக்குது. நல்ல கடா மாஷா அல்லாஹ், பக்ரீத்துக்கு ஆகும். ஒரிஜினல் பொட்டு இதெல்லாம் வந்து ஆட்டில் இருந்து சண்டைக்கு எடுத்து சண்டையிலேருந்து திருப்பி ரிட்டர்ட் ஆனது கடா அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2 பல்லு நல்ல தலை சுட்டு மாஷா அல்லாஹ் சூப்பர் கடா. இன்னொருத்த லைனில் இருக்கா. 2 பல்லு யாரும் நம்ப மாட்டாங்க, 2 பல்லு. அப்புறம் பல்படாத பால் வெள்ளை, சுத்த வெள்ளை, பல்படாத நல்ல ஆக்டிவான கடா. கோங்கு துருன்னு இருக்கும். மாஷா அல்லாஹ் சூப்பர் கடா, இவனும் அவைலபிள் இருக்கான். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளமர மாஸ்க்கு ஆட்டுக்கடா. சரிங்களா, ஆட்டிலேருந்து எடுத்து இப்போ தான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
கொஞ்சம் வெறிப்பு இருக்குது, ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் வெறிப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல கடா, நல்ல உயரம், நல்ல நிலம் கடா அவைலபிள் இருக்குது. பல்படாத குறும்பை ஆன்டிக் பீஸு கோயம்புத்தூருக்கு முடிச்சிட்டோம். நல்ல பொருள். ஒத்தக்கன் கருப்பு சூப்பர் பொருள். நம்ம பண்ணையிலேருந்து குட்டியாக இங்கேருந்து போனேன். இவனோட ஃபோட்டோ நம்ம பேஜில் இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா? கிடப்பல்லுக்கு ஏற்ற உடம்பு இல்லை, கிடப்பலுக்கு பல்லு விழுந்திருக்கு. ஆயுதம் நல்லாயிருக்கு, சண்டை நல்லாயிருக்கு, வீடியோ இருக்குது. நயன்தாரா 2 பல்லில் ஆட்டுக்கு போடுற மாதிரி ஃபீமேல் வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பர் பொருள், சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்கு. ஆமாம், நல்ல ஒரு ஆன்டிக் பீஸ் தான் இதுவும். வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அப்புறமா ஒரு 4 பல்ல ரெட்டே வரும். கொம்பு உருவலை, நல்ல உயரம், நல்ல நீளம். ஆமாம், கொம்பு உருவலை, ஆனாலும் ஒரு நல்ல உயரம், நீளம். வீடுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், ஷோக்கு வளர்க்கனாலும் வளர்த்துக்கலாம். பேய் கருப்பு இன்னும் 4 பல்லு பல் போட்டிருக்கான். பேய் கருப்பில் குட்டியே தாறுமாறாக பேய்கிட்டு இருக்குது. சூப்பர் கலரு, நல்ல ஒரு மேல் இருக்குது. சரிங்களா? இது ஒரு எட்டயபுரம், அதாவது ரொம்ப விருப்பப்பட்டவங்க எடுத்து வளர்த்தது. ஆயுதம் பத்தலை, ஸோ அதனால் நம்மள்ட்ட வந்திருக்கான். ப்ரீடுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். உழப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல இறம் எடுக்கலாம், சூப்பராக சாப்பிட தான் வைக்கான். சேர்த்து கூட பார்த்தேன். அப்புறம் இந்த பொருள் நல்ல உயரம், நல்ல நீளம், 2 பல்லு. கண் வந்து இவனுக்கு புற விழுந்திருக்கு, அதனால் ரைட் சைடு கண்ணோட பார்வை கம்மி. ஸோ இதுவும் இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ப்ரீடுக்காகும். அப்புறம் தம்பி கிளியை பார்த்துருப்பீங்க. நம்ம சக்தி வீட்டில் சின்ன குட்டியாக வளர்ந்து இங்கே பக்ரீத்துக்கு வந்து இங்கேருந்து திருச்சி போய் நல்லா வளர்ந்தவன். அவங்க ஷோக்கு தான் வளர்த்தாங்க. ஸோ பக்ரீத் எடுத்து கொடுக்கலன்ட்டாங்க. இப்போ மறுபடி சேலுக்கு வந்துச்சு, எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம இடமர 4 பல்லு, நல்ல அழகு, நல்ல உயரம், ஆயுதம் கம்மி, ஷோக்கு வளர்க்குறவங்களுக்கு தாராளமாக யூஸ்ஃபுல்லாகும். மண்டை செவலை கொங்கு, இது நம்ம அம்மிங்காலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நல்ல பொருள், நல்ல இறை எடுக்கும், வைக்கலாம் செய்யும். துருன்னு இருக்கும். சூப்பர் பொருள். பார்ப்போம். அப்புறம் நம்ம தம்பி துல்கரை பற்றி தெரியும். பெருநாளுக்கு நிப்பாட்டினோம். மாஷால்லா நல்ல முறையில் நிப்பாட்டிருக்கோம். எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி பேமெண்ட் கூட தந்துடுறேன்னு சொன்னாலும் இல்லை, ஆனால் நான் வளர்க்க தான் போகிறேன்னு சொல்லி துல்கரை நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். சவளமரை மண்டச்சவளையில் சவளமரை எட்டயபுரத்தில். ஆமாம், இதை வந்து ஹைதராபாத்துக்கு முடிஞ்சிச்சு. ஆமாம், நல்ல பொருள். ஹைதராபாத்துக்கு ப்ரீட் பர்பஸ்க்கு போகுது. நான் ஆடை பாருங்கள், சைஸை பாருங்கள், உயரம் இப்படி மேஞ்சி நிற்கா. ஹேய் இவா வெள்ளாடுகளை பொறுத்த மட்டும் தாங்க, யார் என்னெல்லாம் பார்க்காது. அடுத்த இடங்களில் போய் பூந்து விளாண்டுரும். சின்ன குட்டிகளோட வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரேட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து கஸ்டமர்களுக்கு கொடுக்க முடியலைங்கனால இந்த மாதங்கள் சின்ன குட்டிகளே நம்ம கை வைக்கல இது வரைக்கும். தரத்து குட்டிகள் உண்டு, மேய்ச்சல் போயிருக்கு, இப்போ வந்துடும். இப்போல்லாம் பண்ணையில் உள்ள தரத்து ஆடுகள் அவைலபிள் இருக்குது. இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் அனுப்பிடுவோம். இது ஒரு கொடியாடு கடா குட்டி, இது ஒரு கொடியாடு கடா குட்டி. ஒவ்வொரு குட்டியோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போட்டு விட்டுறோம். எட்டயபுரமாக கால் நல்ல கால் கனவுள்ள எட்டயபுரம் வரும். எட்டயபுரம் இது ஒரு குங்கு. ரொம்ப சின்ன குட்டிகளும் விசேஷமாக எதுவுமே எடுக்கலைங்க. இதில் ஒரு 3 குட்டி மட்டும் தான் நிற்கி. அது வேறு ஆள் குட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்காக போட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல பருங்குட்டிகள், பெரிய குட்டிகள் தான். இதோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுத்தலாம். எல்லாம் நல்ல சூப்பர் கோங்கு. கட்டப்பட்ட அனைத்து ஆடுகளும் அல்சாஜி பண்ணையில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. எல்லாமே ரீசெண்டாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான். சரிங்களா? சின்ன குட்டிகள் வரத்து இப்போதைக்கு விசேஷமாக இல்லைங்கிறதுனால நம்ம பண்ணையில் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலை. சரிங்களா? இந்த அல்சாஜி ஃபார்மோட இந்த வாரம் சண்டே கரண்ட் அப்டேஷன் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும்னு இவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாஜித். நன்றி.